இன்றைக்கி நம்ம யூனிட் 6ல் இருக்க சென்னை வாசிகள் சங்கத்தை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த சங்கம் 1852 வருடம் பிப்ரவரி மாதம் 26வது நாள் தொடங்கப்பட்டுச்சு. இது ஒரு அரசியல் இயக்கம் கிடையாது, இது ஒரு அமைப்பு தான், இல்லைன்னா சங்கம்னு கூட இதை சொல்லுவாங்க. இதை தொடங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா கஜ்லு, லக்ஷ்மி நரசு, சீனிவாசனார், ஹார்லி, இது 3 பேரும் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை தொடங்கினாங்க. ஸோ இந்த சங்கத்தில் யார் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வணிகர்கள் தான் அதிக உறுப்பினர்களாக இந்த சங்கத்தில் இருந்திருக்காங்க. இந்த சங்கத்தோடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பட்டய சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இந்த பட்டய சட்டம்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நம்ம இந்தியாவை ஆட்சி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத முடிவு செய்யறதுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் தான் இந்த பட்டய சட்டம். இதன்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1793 முதல் பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி தொடர்ந்து 3 வருஷங்கள் இந்த பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்போதான் இந்த 4வது பட்டய சட்டத்தை நிறைவேற்றப்படுற அந்த காலகட்டத்தில் இந்த சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டு இதை நிறைவேற்றக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சாங்க. கொடுத்த அந்த கோரிக்கையை இங்கிலாந்து அரசு பெரிதாக எடுத்துக்கல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2வது மனுவை ஒன்று சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 பேர் சைன் பண்ணி அந்த மனுவை என்ன பண்ணாங்கன்னா சமர்ப்பிச்சாங்க. ஸோ இந்த முறை இந்த கோரிக்கையை என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாந்து அரசு ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்கி முடிவில் அவங்க ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. இந்த முடிவை அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே பட்டய சட்டத்தை ஏற்றி முடிச்சிட்டாங்க. அதாவது 4வது பட்டய சட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா பட்டய சட்டத்தை எங்களால் கேன்சல் செய்ய முடியாது, அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா விவசாயிகள்கிட்ட இருந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்குற வரி எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக ஒரு அமைப்பை நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பை உருவாக்கி கொடுக்குறோம். சித்திரவதை ஆணையம் அப்படின்ற ஒரு டார்ச்சர் கமிஷனை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஸோ அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயக்கம் சரியாக செயல்படலை. 1862 பிறகு செயலில் இருந்தது.